ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியன் ஜெய் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த போம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் ரிட்டன் பை நிசிம் எசிக்கல். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் 6 மார்க் எழுதுறீங்களோ, 5 மார்க் எழுதுறீங்களோ, 10 மார்க், 12 மார்க் எது எழுதினாலுமே ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் ஆத்தர் இன்ட்ரோ நீங்கள் எழுதுனீங்களா, அது கரெக்டாக எழுதணுனாலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து சைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். நிறையெல்லாம் எழுத மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 3 லைன் பண்ணால் போதும். என்ன நான் வந்து ஷார்ட்டாக ஒரு ஆத்தர் இன்ட்ரோ சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிசிம் எசிக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போயட் அண்ட் ஆக்டர். இவரோட நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ படிக்கிறது நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். ஸோ நிசிம் எசிக்கேல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர ஒர்க் அப்படின்னா நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் தான் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் தென் இவர் 2 நோட்டபிள் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அண்ட் இன்னொன்று வந்து பத்மஸ்ரீ அவார்டு. ஸோ இந்த போம் பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ வேர்ஸ் போயம் அண்ட் தென் 8 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. அவ்வளோதான். இதை நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோவில் எழுதுனீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானது தான். ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த போயம் எதை பற்றி அப்படி நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். ஸ்கார்பியன் அப்படின்னா தேல் அப்படின்னு தெரியும். ஸோ நைட் டைம். ஸோ எதை பற்றி இருக்குது. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, நிசிம் எசிக்கேல் போயட்டோட ஒரு சைல்டுஹுட் டேஸில் நடந்த ஒரு பர்டிகுலர் டேவை பற்றி, ஒரு மொமெண்ட்டை பற்றி, ஒரு டெரிபிளான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு போயம். என்ன அப்படின்னா, போயட்டோட அம்மாவை வந்து தேல் வந்து கொட்டிடுது. அப்போது அங்கே என்ன நடந்துச்சு, அது என்ன சூழ்நிலையாக இருந்துச்சு, அங்கே எல்லோரும் என்னென்ன பண்ணாங்க, என்ன பேசுனாங்கன்றது தான் இந்த ஃபுல் போயமே வரும். ஓகே, இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட், அதாவது போயட்டோட சைல்டுஹுட் டே பற்றி அவர் வந்து ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. ஓகேவா, சைல்டுஹுட் டேயில் நடந்ததை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நைட் பார்த்தீங்கன்னா 10 ஹார்ஸாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு ஊரில். 10 ஹார்ஸாக நான்ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ நான்ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும், அந்த ஊர் ஃபுல்லாகவே வெள்ளமாக தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, போயட்டோட அம்மா வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சாக், அதாவது கோணி பையில் இருக்க அரிசி, அதாவது நம்ம அரிசி மூட்டை சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் வந்து போகிறாங்க, அரிசி எடுத்து சாதம் இது பண்ணுறதுக்கோசம் போகிறாங்க. அப்போ வந்து ரைஸ் சாக் அடியில் வந்து ஸ்கார்பியன் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. எதுக்குன்னா மழை காரணமாக அது வந்து அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போது போயட்டோட அம்மா கரெக்டாக வரும்போதும் ஸ்கார்பியன் என்ன நினச்சிருக்குன்னா, இவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதா வராங்க அப்படின்னு நினச்சிட்டு கொத்திட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ தேல் கொட்டினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தேல் கொத்தாலே நம்ம டக்குன்னு கத்த ஆரம்பித்தோம்ல, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லேஜில் இருக்க மக்கள்லாம் எல்லோரும் வந்து வந்துட்டாங்க, என்ன நடந்திருக்க பார்க்க வருவாங்கல்ல. ஸோ இப்போது நம்ம ஊர் நம்ம வீட்டில் அப்படின்னாலும் வருவாங்க பக்கத்தில் இருக்கவங்க. ஸோ வில்லேஜ் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து வந்துடுவாங்க இல்லைங்களா. ஸோ என்ன நடக்குது எதுனா, வில்லேஜஸ்லாம் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்துடுறாங்க, என்ன சத்தம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்துடுறாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஸ்கார்பியன் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளோட பேரை வந்து 100 தடவை அப்படியே சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து, அப்படி சொன்னால் வந்து அம்மா உடம்புல இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட், தேல் கொட்டினா அந்த ஈவில் ஸ்பிரிட் வரும், அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து வில்லேஜில் நடக்குது. ஸோ வில்லேஜஸ்க்கு எப்போவுமே வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்னடா எப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ இது வந்து வில்லேஜில் நடக்கிற ஒரு சீனரி. ஸோ கடவுள் பேரை வந்து 100 தடவை சொன்னால் உடம்புல இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் வந்து போயிடும் அப்படின்ற பிலீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டிலு, லேம்ப்பு அதெல்லாம் வச்சு தேலை வந்து தேடுறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கோசம். அப்போ வந்து அந்த லைட்டோட ஷேடில் வந்து அந்த தேல் ஸ்கார்பியன் வந்து அவ்வளோ பெருசாக தெரியுதான். அப்படி வந்து போயிட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து பிடிக்க முடியல, அது வந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க மக்களில் சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கார்பியன் வந்து பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகலை, அதாச்சும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா உடம்புல வந்து பாய்சன் ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அது மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா உடம்புல வந்து பாய்சன் வந்து ஏறிட்டே இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து டக்குன்னு சினிமா தான் ஞாபகம். சினிமாலலாம் வரும் பார்த்திங்கன்னா, நாய் கட்டிடுச்சு, இந்த நாய் வந்து உயிரோட இருந்தால் நீ உயிரோட இருப்ப, இல்லைனா நீயும் செத்துருப்பேன்னு சொல்லுவாங்க, அந்த தான் ஞாபகம் வந்துச்சு.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து சில ஊர் மக்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க அவங்க அம்மா வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ சொல்கிறாங்க, "நீ போன ஜென்மத்தில் என்னவோ பெரிய பாவம் பண்ணியிருக்கு. அதனால தான் நீ இப்படி வந்து அனுபவிக்கிற" அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்மம் நெக்ஸ்ட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும், பெட்டர் லைஃப் வந்து வாழ்வாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வில்லேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா குரூப் ஆஃப் த பீப்புள் கூடுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த போயமில் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதரோட கண்டிஷன் வந்து ஒஸ்ட்டாயிட்டே தான் போதே தவிர சரியான மாதிரி வந்து தெரியல. மேட்டில் வந்து அவங்க அப்படியே ட்விஸ்ட் ஆகினே இருக்காங்க. விச் மீன்ஸ் அப்படியே கீழே அப்படியே புரண்டு வழியில் வந்து கதறினே இருக்காங்க. போயட்டோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா, இது வந்து இவங்களுக்கு சரியாகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ப்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறாரு. அப்போவும் அது வந்து சரியாகலை. அதுக்கப்புறம் பேராஃபின் ஆயிலை வந்து டோலை வந்து அப்ளை பண்ணுறாங்க, கால் விரலில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடு வைக்கிற மாதிரி பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மதர் வந்து 20 ஹவர்ஸாக இந்த பெயினில் வந்து சஃபர் ஆகி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிட்டே வந்திருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது, எதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளோ சரியானதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை, நல்ல வேளை கடவுளே, இந்த தேள் வந்து என்ன கடிச்சிது, என் குழந்தைங்கள கடிக்காமல் என்ன கடிச்சது அது வரைக்கும் வந்து நன்றி, என் குழந்தைங்கள கடிக்காமல் நீ பார்த்துக்கினா என்னை கடிக்க வச்சதுக்கு நன்றி. ஏன்னா என் குழந்தைங்க வந்து இந்த வலியை வந்து நான் தாங்கின மாதிரி தாங்கியிருக்க மாட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் தேள் என் குழந்தைய கடிக்காமல் என்னை கடிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த போயமில் மெயினாக பார்த்தீங்கன்னா மதர் லவ் டுவர்ட்ஸ் ஹர் சில்ட்ரன். மதர் லவ்வை ரொம்ப அழகாக அந்த கடைசியில் அது அப்படியே போயம் பாட்டு அந்த பெயினில் அப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு டேரக்டர் டச் மாதிரி போயட் டச், அதாவது நடந்த விஷயந்தான் அவர் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அது. இந்த லைன் வந்து கடைசியில் மதர் காடுக்கு தேங்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் போயம் வந்து முடிஞ்சிச்சு. ஐ ஹோப் யூர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் போயம், ஷார்ட் ஸ்டோரி, எனிதிங் எதுவாக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.